வணக்கம் கைஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கோல்டோட அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம நிறையா டைம் 4 hours அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், கிளியராக தெரியுது மார்க்கெட்டு இப்போ லோ 4 hours பார்த்திங்கன்னா கிளியரான அப் ட்ரெண்டு. பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த லோ தாண்ட கிடையாது. அதே மாதிரி இந்த ஹையை அவன் தாண்டிட்டான். சொல்கிறேன், இந்த ஹையை தாண்டிட்டான். பார்த்துங்க, இந்த ஹையை பெர்ஃபெக்டாக தாண்டிட்டான். அதேமாதிரி இந்த லோவுக்கு அவன் வர கிடையாது. அதே மாதிரி இந்த ஹையை தாண்டிட்டேன், இந்த லோவுக்கு வர கிடையாது. இதுதான் இந்த லோ. அதாவது இந்த ஒரே ரேலி தான். பார்த்துங்க, இது ஒரே ரேலி. அந்த ஒரு ரேலியில் இந்த இதெல்லாம் விட்டுருங்க, இந்த ஐயெல்லாம் விட்டுருங்க. இப்போ இந்த லோ ஐயை பார்த்தீங்கன்னா இந்த நான் மார்க் பண்ணுற மாதிரி இது ஒரு லோன்னு வச்சுக்க. இது ஒரு லோ, இது ஒரு ஹை. இந்த ரெண்டு இது கூட தான் மார்க்கெட்டு இப்போ போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் கரெக்டாக பெர்ஃபெக்டாக ஒன்று புரியணும்னா இதுலேருந்து இதுக்குள்ளே மார்க்கெட்டு இப்போ நின்றுருக்கு, கன்சால்டேஷன் ஆகிட்டு. மேலேயும் போக கிடையாது, கீழேயும் போக கிடையாது. இப்போ மார்க்கெட்டு என்ன சிக்னல் தர மாதிரி தெரியுதுன்னா, மார்க்கெட்டு கொஞ்சம் இந்த இடத்துக்கு வர மாதிரி, இந்த லோ கிட்ட வந்துட்டு வர மாதிரி தெரியுது மார்க்கெட்டு. பார்ப்போம் என்ன பண்ணுறேன்னு. இந்த இதை பிரேக் பண்ணியானா சரி, அது இருக்கட்டும். இந்த இதை பிரேக் பண்ணியானா மார்க்கெட்டு கன்ஃபார்மாக கீழே போயிடும். இந்த பிளாக்கில் இருக்கக்கூட நான் மார்க் பண்ணுறேன், கன்ஃபார்மாக மார்க்கெட்டு கீழே போவோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். ஒரு டவுன் ட்ரெண்டு. இங்கேருந்து பார்த்தோன்னா கிளியராக தெரியும் ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் இங்கேருந்து மேலே போனியா, ஆனால் கீழே அந்த லோவுக்கு வர கிடையாது. திரும்பியும் மேலே போனால் திரும்பியும் இந்த லோவுக்கு வர கிடையாது. இங்கேருந்து திரும்பியும் மேலே போனால் இந்த லோவுக்கு இன்னும் வர கிடையாது. ஓகேவா? இந்த லோ தான் மெயினான லோ. இந்த லோ தான் மெயினான லோ. அந்த லோவை பிரேக் பண்ண கிடையாது. அடுத்தது நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த லோ எங்கே இருக்குன்னா, லோ எதையை விட்டுருங்க, ஆடு வருது. சரி, அடுத்த லோடு 1 ஹவரில் பார்த்தா தெரியும் கிளியராக. 1 ஹவரில் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், 1 ஹவரில் கிளியரான நம்ம டிஸ்பிளே என்ன தெரியுதோ அதை மட்டும் பாருங்கள். இன்னொன்று இதை மட்டும் பார்த்தா போதும். 1 ஹவரில் என்ன தெரியுது, இந்த லோவோ பிரேக் அவுட்டு. சரியா? அப்போ என்ன ஒன்று செல் என்ட்ரிக்கானதை பார்க்கணும். ஓகேவா? செல் என்ட்ரிக்குண்டானது என்ன பார்க்கணும்னா, இங்கே ஒரு ஃபிப்பை போட்டு இங்கேருந்து நீங்கள் ஃபிப்பு ட்ரா பண்ணிங்கன்னா கரெக்டாக 50% மேலே மேலே போயிருக்கான், கீழே வந்திருக்கணும். அதே இதுலேருந்து இது ஃபுல்லாக போடுங்க. 418 எடுத்திருக்கேன், இது ஃபுல்லாகவே போட்டு 50% கீழே வந்துட்டு தான் மார்க்கெட்டு கீழே போயிருக்கேன். அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இருங்க பார்ப்போம். அடுத்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு அடுத்து என்ன பண்ணியிருக்கான், 50% எடுத்துகிட்டு போயிருக்கானா. இதில் ஒரு ஹிஸ்ட்ரி ரிப்பீட்னு சொல்கிறத விட எந்த இன்ஸ்டியூஷன் வரையும் ட்ரேட் பண்ணுவாங்க. எந்தெந்த மாதிரி நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி கண்ணு முன்னாடி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு லோ வச்சுருக்கேன்னா, இங்கே ஒரு ஹை இருக்குது. அடுத்து ஒரு லோ இங்கே வச்சுருக்கேன்னா, அடுத்து ஒரு ஹை.
அடுத்து ஒரு லோ இருக்கா, அடுத்து ஒரு ஹை, அவ்வளோதான். ஹையர் ஹை பண்ணிகிட்டே வந்துட்டு டப்புன்னு மார்க்கெட்டு கீழே பிரேக் அவுட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சால் உங்களுக்கு தெளிவாக தெரியும். வரைகிறேன் பாருங்க. எப்போ தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? பெர்ஃபெக்டாக இதை ஓப்பன் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு கீழே விழுந்துட்டா. அதே மாதிரி 90% வந்துருக்கு. திரும்பியும் இங்கே ஒரு ட்ரெண்டு ஃபாலோ பண்ணியிருக்கேன். அந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ண அப்படியே மார்க்கெட்டு கீழே விழுந்துட்டு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இப்படி ஒரு எதுவும் இல்லை. இப்போ மார்க்கெட்டு சைடு வீஸில் இருக்கான். சைடு வீஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பார்த்தாச்சு, அவ்வளோதான் இதோட டீட்டெயிலு. இப்போ லோ பண்ணிகிட்டே வரான். லோ பண்ணவன் இந்த சப்போர்ட்டை மட்டும் கீழே நல்லா ஃபாலோ பண்ணுறான், கீழே விட மாட்டான். கீழே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்து 15 நிமிஷத்தில் போய் பார்த்தா தெரியும். 15 நிமிஷத்தில் போய் எப்படி வீடியோ என்ட்ரி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுற மாதிரி. 15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா, என்ன தெரியுது? பெர்ஃபெக்டான ஒரு டவுன் ட்ரெண்டு தெரியுதா? இதை அவன் பிரேக் பண்ணியான்னா அப் ட்ரெண்டு க்ளோஸ் வைக்கணும் கண்டினியூ. அப்போ அப் ட்ரெண்டு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே நான் வந்தால் ஒரு செல் எடுக்கலாம். இப்போ ஃபிப்போட ரீட்ரேஸ்மெண்ட்டை போட்டு பார்ப்போம். ஃபிப்போட ரீட்ரேஸ்மெண்ட்டை போட்டுனாங்க தொடாமல் போயிருக்கேன். தொட்டுட்டேன்னா ஒரு செல் எடுக்கலாம். ஒரு கொஞ்சோண்டு டார்கெட்டு ஹிட் பண்ணலாம். அவ்வளோதான் நம்மளால் முடியும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இதை தொட்டுட்டு ஒரு செகண்ட் எடுத்தேன்னா நம்ம ஒரு செல் என்ட்ரி எடுக்கலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இந்த ஒரு லோவை எடுத்திருக்கேன் மார்க்கெட்டு. பெர்ஃபெக்டாக எடுத்திருக்கேன் மார்க்கெட்டு. ஓகேவா? அதே மாதிரி இந்த லோவை அவை எடுக்கணும். மார்க்கெட்டு. ஓகேவா? எடுத்தேன்னா தான் போயிடுச்சு. சரியா? எடுத்தேன்னா போயிடுச்சு, இல்லைன்னா இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா மார்க்கெட்டு என்ன நினைக்கிறோன்னு பார்ப்போம். இவ்வளோதான் இதோட அனாலிசிஸ். அதை ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சா ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இப்போ ஒரு என்ட்ரி எடுங்க. வால்யூம் நிறையா தெரிகிற மாதிரி இருக்குது, பார்த்துருவோம். என்ட்ரி எடுத்தேன்னா ஒரு செல்லுக்கு நான் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் இது வரைக்கும், டார்கெட் இது வரைக்கும். இது வரைக்குமே 1:2 மேலே கிடைக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.
என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரெண்ட் இருக்குது, அதை மார்க் பண்ணுறேன். ஓகேவா? இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு இந்த என்ட்ரி எடுத்திருக்கு. அடுத்த ஷார்ட்ஸில் நான் இதை நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. பார்ப்போம்.